இன்றைக்கு இருக்கிற மற்ற சூழ்நிலையில் பொறுக்கிறதுக்கு பார்க்கும்போது இவர் அங்கே வந்தால் இவருக்கு இப்போ உயர்ந்த இடத்துல இருக்கிறார். இப்போ அந்த அரசியலுக்கு வந்த பிறகு மேலே வருவாரா அது கீழே போவாரான்ற ஒரு கேள்விக்குறி ஒன்று அமைகிறது. இப்போ தமிழ் அரசியல்வாதிகள் எல்லாரும் தேசியத்தை பேசியே மேலே வந்தவர்கள். ஆனால் இவர் தேசியத்தை பற்றி பேச மாட்டார், இன அழிப்பை பற்றி பேச மாட்டார். 13 திருத்த சட்டம், அந்த அரசியல் திருத்த சட்டங்கள் அதில் பற்றி எதுவும் வழக்க மாட்டார். இவரோட பதவிக்கும் இவர் கடந்த காலத்தில் இதை பற்றி எல்லாம் பேசலன்னு பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்கு. சுரேஷ் பிரேமச்சந்திரன், சித்தார்த்தன், அடைக்கலம் செல்வம் அடைக்கல்நாதன் இவர்களை நிராகரித்து பேசிய இந்த பாய் இப்பொழுது அவர்களோடு இருந்து இந்தியாவிலே பூரி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செவியோடு ரவி அவர்களை சந்திக்கின்றோம். இந்த செவி ஈழத் தமிழ் மக்களுக்கு ஒரு திசை திருப்பமாக, ஒரு நல்ல வழியை காட்டப் போவதாக, அத்தோடு ஈழத் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு ஒரு சாவு மணி அடிப்பது போன்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. 2 மாதங்களுக்கு முன்பாக இந்த செய்தி பரவலாக ஊடகங்களிலே ஒளிபரப்பப்பட்டது. அது ஒரு பேசு பொருளாக ஊடகங்களிலே ஒரு 50% செய்திகளும் இதைத்தான் தாங்கி வந்தன. அந்த செய்தியை ஆதரித்தும் எதிர்த்தும் பலர் செய்திகளை இட்டு வந்தார்கள். நாங்கள் இது தொடர்பாக சுவிட்சர்லாந்து நாட்டிலே இளஞ்செழியன் ஐயா வந்து சென்றது நீங்கள் அறிந்த விடயம். அந்த இளஞ்செழியன் ஐயா வந்ததன் சுவிட்சர்லாந்திலே அந்த ஒன்று கூடல்களுக்கு அதிகமாக பொறுப்பாக உயிர்நாடியாக நின்று முதுகெலும்பாக நின்று அந்த ஒன்று கூடலை புகைப்படமாக இருக்கட்டும், ஒலி நாடாக்களாக இருக்கட்டும், ஒழுங்கமைப்பாக இருக்கட்டும், அதற்குள் அதிகமாக பாடுபட்ட ஒருவர் ரவி, அதாவது சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற லுசேன் ரவி அவர்கள். அந்த ரவி அவர்களிடத்தில் நாங்கள் இந்த இளஞ்செழியன் ஐயா அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று ரவி அவர்களும் விரும்புகிறார். அதே வேளையிலே சுவிட்சர்லாந்திலேயும் புலம்பெயர் நாடுகளிலேயும் பலர் இப்பொழுதும் ஆதரவு கரம் நீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். வர வேண்டும் என்று அவர்கள் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இவரும் அந்த ஒரு கருத்தோடு ஒத்துப்போகின்றவராக இருக்கிறார். இருந்தாலும் கூட அவர் வருவது நல்லதா கூடாதா, அல்லது வருவாரா இல்லையா, வருவார் வரமாட்டார் என்றதற்கு பதிலாக என்பதற்கு பதில் கூறுவதற்காக ரவி அவர்கள் தன்னுடைய செவியை இங்கே வழங்குகின்றார்கள். வணக்கம் ரவி அவர்கள். வணக்கம். நீங்கள் கேட்ட மாதிரி இந்த ஒழுங்கமைப்பு புகைப்படங்களை மற்ற ஒளிப்பதிவெல்லாம் நான் தான் செய்த உண்மை. அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு கொஞ்சம் அவர்கள் அந்த வேலணை ஒன்றியத்தோடு இணைந்து செயல்பட்டனர். இப்போ என்னென்று சொன்னால், இவர் இப்போ அரசியலை விட மிகப்பெரிய பதவி தான் இவருடைய பதவி, அரசியலுக்கு மேலான ஒரு பதவி. அதை நல்ல திறம்படியாக நடத்தி உலகுக்கே எடுத்து காட்டியிருக்கு. அமெரிக்க அரசாங்கமே இது கொடுத்துருக்கிறது. அப்போ அதனால் அவர் திறம்பட செய்திருக்கிறார் தன்னுடைய வேலையை திறம்பட. அதுவும் அரசியலுக்கு மேம்பட்ட ஒரு தொழில் நீதிபதியாக. அப்போ அப்படியானவர் உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்து அதை செயல்படுத்தி இருக்கிறார். அப்படியானவர் அரசியலுக்கு வந்தால், இன்றைக்கு இலங்கையில் உள்ள அரசியல் எல்லாரும் சாக்கடைன்னு சொல்கிறார்கள். உண்மையிலே சாக்கடை இல்லை. இவரே சொல்கிறார் அரசியல் என்ற ஒரு பூங்காவாக மாற்ற முடியும். இன்றைக்கு NPP அரசு அதை தான் மாற்றி சாக்கடையை இருந்து பூங்காவாக மாற்றி கொண்டு வருகிறது. அப்போ இவர் ஒரு பூங்காவாக மாற்றக்கூடியவர். இவருடைய தொழிலில் இவர் பூங்காவாக இருந்தவர். அப்போ இதுக்குள்ளே வரும்போது இது ஒரு பூங்காவாக மாற்றக்கூடிய, அரசியலில் ஒரு மிகப்பெரிய பூங்காவாக மாற்றக்கூடிய 100 சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆனாலும் ஒரு பக்கத்தால் ஒரு சில கேள்விக்குறிகள் இருக்கு. இவர் வருவாரா வரமாட்டாரா, அந்த ஒரு கேள்விக்குறியோடு இருக்கும்போது இன்றைக்கு இருக்கிற மற்ற சூழ்நிலையில் பொறுக்கிறதுக்கு பார்க்கும்போது இவர் அங்கே வந்தால் இவருக்கு இப்போ உயர்ந்த இடத்துல இருக்கிறார். இப்போ அந்த அரசியலுக்கு வந்த பிறகு மேலே வருவாரா அது கீழே போவாரான்ற ஒரு கேள்விக்குறி ஒன்று அமைகிறது. ஏனைய அரசியல் கட்சிகள் செய்கிறது திருவிதாளங்கள், அதாவது தமிழ் அரசியல்வாதிகள், தமிழ் அரசியல் குழுமம் ஏன் இலங்கை அரசியலே ஒரு சாக்கடையாகத்தான் இருந்தது. அந்த அரசியலிலே அனுரா அரசு
பல காலங்களாக பல வருடங்களாக போராடி மக்களுடைய மனதிலே அவர்கள் நல்லவர்கள் என்ற அந்த நாமத்தை பறைசாற்றி இருக்கிறார்கள், அதாவது இலங்கை முழுவதும். இருந்தாலும் கூட இப்பொழுதும் தமிழ் அரசியல் களம் என்பது சாக்கடையாகத்தான் நாறிக்கொண்டிருக்கிறது. சொன்னா இப்ப நான் சொல்ல மேலியா கீழியா போவார்ன்றது. இப்ப தமிழ் அரசியல்வாதிகள் எல்லாரும் தேசியத்தை பேசிய மேல வந்தவர்கள். ஆனால் இவர் தேசியத்தை பற்றி பேச மாட்டார், இன அழிப்பை பற்றி பேச மாட்டார். 13 திருத்த சட்டம், அந்த அரசியல் திருத்த சட்டங்கள் அதுகளை பற்றி எதுவும் விளக்க மாட்டார். இவரோட பதவிக்கும் இவர் கடந்த காலத்தில் இதை பற்றி எல்லாம் பேசலன்னு பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்கு. ரைட், இவரோட வழக்கு விசாரணைகள் சரியாக அமையல் என்றெல்லாம் அந்த இது சம்பந்தமா எது அரசியல் சம்பந்தமா அரசியல் கைதிகளை விடுதலை செய்யல் என்றெல்லாம் நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கவர். அப்போ அப்படியான காரணங்களை இந்த அரசியல் தலைவரை கொண்டு வந்து இதில் முன்னுக்கு வைப்பினோம். இல்லை, அது நாங்கள் முழுமையாக ஏற்க முடியாது. அந்த காரணம் யாழ்ப்பாணத்திலே ஸ்ரீஸ்கந்தராஜா, இளங்குமரன் மற்றும் ரஜீவன் இப்படியானவர்களை நம்பியோ இப்படியானவர்களை ஆதரித்து யாழ்ப்பாணத்து மக்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பவில்லை. அனுரா என்ற ஒரு நாமத்தை. அப்படியானால் இந்த தேசியத்தை பேசி அரசியல் செய்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலமோ அர்ச்சுனாவோ ஸ்ரீதரன் போன்றவர்களோ மான்கட்சி மணிவண்ணன் போன்றவர்களோ இப்படியானவர்களுடைய அதிருப்தியால் சில வேளைகளில் அனுரா தரப்பிற்கு ஆதரவு செலுத்தாமல் அதற்கு முன்பாக இருக்கின்ற இளஞ்செழியன் ஐயா அவர்களுக்கு ஆதரவு செலுத்துகின்ற வாய்ப்பு ஏற்படுவதற்கு சாதகம் இருக்கிற காரணம் மக்கள் வெறுப்படைந்து ஏமாற்றம் அடைந்து விட்டார்கள் என்பதற்கு. இதற்கு தமிழ் தேசியவாதிகள் என்று கூறுகின்ற ஸ்ரீதரனோ அல்லது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அர்ஜுனா அவர்களோ வாக்களித்து கொண்டு வந்து விட டிசிடி மீட்டிங்கில், அதாவது அந்த ஒன்று கூடலில் கூட அநாகரிகமாக அடிபட்டு சண்டை பிடித்துக் கொண்டு இருக்கிறார்களே தவிர ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசியத்தை விற்கின்ற அளவிற்கு இப்பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய குழுமம், அந்த குழு ஸ்டாலின் அவர்களை நிராகரித்த, அதாவது கடைசி யுத்தத்திலே காங்கிரஸ் இந்திய காங்கிரஸோடு இணைந்து நின்ற டிஎம்கேயை நிராகரித்தவர்கள், அவர்களை இழிவாக பேசியவர்கள் இப்பொழுது அவரிடத்தில் காலிலே போய் விழுந்திருக்கிறார்கள், எங்களுக்கு சுயாட்சியை பெற்றுத்தாருங்கள் என்று. அப்படியானால் அதைவிட சுரேஷ் பிரேமச்சந்திரன், சித்தார்த்தன், அடைக்கலம் செல்வம் அடைக்கல்நாதன் இவர்களை நிராகரித்து பேசிய இந்த வாய் இப்பொழுது அவர்களோடு இருந்து இந்தியாவிலே பூரி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் இவர்களையும் நம்ப அவர்களோடு இருக்கின்றவர்களும் மறுத்திருக்க, ஆனால் இல்லாத கொடுமைக்காக ஆதரவு செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இளஞ்செழியன் ஐயாவை போன்றவர்கள் வந்தார்களாக இருந்தால் இந்த தமிழ் கட்சிகளால் பாதிக்கப்பட்ட இந்த மாதிரி அந்த அலப்பறைகளால அதிருப்தி அடைந்த மக்கள் இளஞ்செழியன் ஐயா பக்கத்துக்கு வருவதற்கு சாத்தியம் இருக்கிறது. அவருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்க்கலாம் என்று. அதற்கு இளஞ்செழியன் ஐயா வருவாரா என்பதுதான் உங்களிடத்தில் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. காரணம், நீங்கள் அவரோடு தொடர்பாக இருக்கின்றீர்கள், அவரோடு தொடர்பாக இருக்கின்றவர்களோடு தொடர்பாக இருக்கிறீர்கள், நல்ல உறவோடு இருக்கிறீர்கள். அதைவிட இப்பொழுதும் புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற நீங்கள் உட்பட இப்ப நீங்க வருவாரா வர மாட்டீங்களான்னு கேட்டிருக்கிறீங்க. இப்ப எடுத்து பார்க்க போனால் அவர் வர்றது என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய கீழே இல்லை, மேலே தான் வர போகிறார். எப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ இந்தியாவில் பார்க்க போனால் எம்ஜிஆரோ சரி, ஜெயலலிதாவோ சரி, மற்ற நடிகர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு அவர் அந்த அவருடைய நடிப்பு திறமையோட அரசியலுக்கு வந்த பிறகு மக்கள் தொண்டனா மாறி பெரிய வேலச்சம் மணச்சம்மல் அம்மா என்ற பெயரோட பெரிய அளவில் தான் அவரோட பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கு. அவர் ஒரு பெரிய ஒரு இருந்த நிலைமையோட மிகப்பெரிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்கள் அரசியலுக்கு வந்த பிறகு. அதே மாதிரி இவரும் இங்கே வந்த பிறகு இந்த சாக்கடை அரசியல் எல்லாம் அழிக்கப்பட்டு இவர் பூங்காவை மாற்றி, இவர் தன்னுடைய திறமையால் இது ஒரு பூங்காவை மாற்றும் பொழுது மிகப்பெரிய ஒரு நிலப்பாடு, அதாவது மக்கள் தொண்டர்கள். இதுவரைக்கும் அவர் நீதிபதி என்றது ஒரு தொழில், அவருடைய தனிப்பட்ட தொழில் என்று தான் சொல்லலாம். அதை நேர்மையா செய்தார் என்ற ஒரு பெயரோட இருக்கு. தன்னுடைய தான் வாங்கிய சம்பளத்துக்கு இது மாகாண தலைவர் என்றது அதுவும் ஒரு நீதிபதி தான், ஒரு மாநிலத்துக்கு நீதிபதி தான். ஆனால் அது ஒரு மக்கள் தொண்டாக அமைகிறது.
மக்கள் தொண்டாக மாறும்பொழுது அவர் அதிலே அவர் சிறப்படையும் போது இனி ஒரு பெரிய ஒரு பெயர் தான் கிடைக்கும். அதுவும் அனத அரசாங்கத்தோட அதுவும் ஒரு மக்கள் தொண்டு ஆதரவளிக்கிற ஒரு அமைப்பு NPP என்றது. அதனால் நாங்கள் நம்பி அவர் வந்தார் என்று சொன்னால் இனி பெரிய ஒரு உச்சத்துக்கு போவார் என்றதான் உண்மை. அதாவது தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்கும் என்கிறீர்கள். தமிழ் மக்களுக்கு இந்த சாக்கடை அரசியல் தமிழ்கள் இவ்வளவோ பழிகளை கொண்டு பழைய கதைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து குப்பைகளை எல்லாம் அவருக்கு மேல கொட்டுவாங்க. இனி போதாது எதிர்பார்க்க வேண்டும். அதை எதிர்பார்த்து அதை நீச்சல் அடிச்சு போராடி வந்தார் என்று சொன்னால் நிச்சயம் அவரை வெல்றதுக்கு யாருமே இல்லை என்றுதான் சொல்லுவோம். அப்படியானால் அனுரா அரசும் அவருக்கு ஆதரவு செலுத்துமா? நிச்சயம் ஆதரவு செலுத்தும். அவர் அனுரா அரசோடு நின்று கேட்காமல் பின்பாக வேறொரு கட்சி ஊடாக அல்லது புதிய கட்சியின் ஊடாக கேட்டால் ஒரு வடமாகாண முதலமைச்சராக நியமிக்கப்பட்டால் வெற்றி பெற்றாராக இருந்தால் அனுரா அரசும் நிச்சயமாக ஆதரவு செலுத்தும் என்று கூறுகிறீர்கள். அனுரா இவர் தனியாக நிற்க போறாரா இன்னொரு கட்சியோட நிற்க போறாருன்னு இன்னும் அவர்கள் முடிவெடுக்கல. அது பற்றி யோசிக்கிறார். அவரோடு நீங்கள் நெருங்கி அவர் ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்தது பொழுது நீங்கள் பேசி இருக்கிறீர்கள், பழகி இருக்கிறீர்கள், புகைப்படம் எடுத்திருக்கிறீர்கள், அவரோடு பல நாட்கள் பயணித்திருக்கிறீர்கள். இங்கே அந்த வகையிலே அவருக்கு ஆதரவு செலுத்துகின்ற புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற மக்கள் இப்பொழுதும் அவர் பெற வேண்டும் என்று கூறுகிறார்கள். அவர்களுடைய நாடி துடிப்பு எப்படி இருக்கிறது? அவர் இளஞ்செழியன் ஐயாவுடைய நாடி துடிப்பு இப்பொழுது எப்படி இருக்கிறது? ஊடகங்களிலே பரவலாக இப்பொழுது பேசப்படுவதில்லை. அது எப்படி இருக்கிறது? உங்களுடைய அதாவது அந்த அந்த தொடர்பை வைத்து எந்த கட்டத்தில் இருக்கிறது? புலம்பெயர் தமிழர்கள் 100% அவர் தான் பெறணுன்றதுல முழு குறிக்கோளாக இருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை அவர் எனக்கு தெரியும், அவரோட பழகினில் எனக்கு தெரியுது இதுக்கு வந்தால் தன்னுடைய தன்னுடைய பெயர் குறையுமோ கூடுமோ அப்படி ஒரு பயம் இருக்கிறது நான் உணர்றேன். இதுக்குள்ள வர்றதால ஏதாவது சிக்கல்கள் வருமோன்றதை அவர் உணர்றேன். அதனால வருவாரா இல்லையான்றது ஒரு நான் கிட்டத்தட்ட ஒரு 25% தான் அவருக்கு மறைமுகமாக யோசிக்கிறார். 75% நேர்முகமாக யோசிக்கிறார் வரலாம் என்று. ஒரு 25% பின்னாடி 75% அவர் வருவார், வர வேண்டும் என்று அவருக்குள்ள நினைக்கிறது என்று என்னுடைய கருத்து என்று நீங்களும் விரும்புகிறீர்கள். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.